பொன்முடி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் இன்று இடைக்கால உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2006 முதல் 2011 ஆண்டு காலகட்டத்தில் தமிழக அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை கீழமை நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவருக்கும் குற்றவாளிகள் என கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இருவருக்குமே தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தண்டனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி தரப்பில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு முன்பே சொத்து குறித்த முழு விவரங்களையும் தெரிவித்திருக்கும் நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதால் மேல்முறையீடு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது குறிப்பாக பொன்முடி தரப்பில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை முன்னதாக நீதிபதி முன்பாக வந்தபோது மேல்முறையீட்டு மனு விசாரணையின் போது இந்த வழக்கில் அப்படி என்ன ஸ்பெஷல் உள்ளது, ஏன் இத்தனை மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி உள்ளீர்கள் என்று நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. பின்னர் மூத்த வழக்குகள் தரப்பில் இந்த வழக்கில் குறித்த விவரங்கள் தெரிவித்த பிறகாக பொன்முடி மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் மனுவை அனுமதித்து உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் சிறை செல்வதிலிருந்து விலக்களித்து தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பொன்முடி மற்றும் மனைவி விசாலாட்சிக்கு சரணடைவதிலிருந்து விலக்களித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே 30ஆம் தேதிக்குள் இந்த வழக்கில் சரணடைய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற சொல்வதற்காக தான் இந்த தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு தற்போது இங்கே இடைக்கால உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டதால் இருவரும் சிறை செல்வதிலிருந்து தற்போது இடைக்கால தடையானது பெறப்பட்டிருக்கிறது. வறுமையா விவரங்களுக்கு நன்றி.